ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் ட்ரான்சாக்ஷன் வேல்யூ கஸ்டம் டியூட்டி. அதாவது கஸ்டம் டியூட்டியில் வந்து ட்ரான்சாக்ஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அது எப்படி பயன்படுத்தும் ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மெத்தட் சொல்கிறாங்க. எது பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி வந்து டேட்டா பண்ணுறதுக்காக சொல்லலாம், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டு இது வந்து எப்படி கண்டுபிடிக்க சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் வேல்யூஷன் ரூல்ஸ் 2007 இது கீழே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட் அண்ட் கஸ்டம் வேல்யூஷன் ஓகேங்களா. இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் வேல்யூ மெத்தட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஒரு தனிப்பட்ட இம்போர்ட் பண்ண கூட்ஸோட ரேட் ஓகேங்களா. ஸோ டெஃபினேஷன் பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பொருள் வந்து ட்ரான்சாக்ஷன் என்ன சொல்கிறாங்க, ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வேல்யூனா ஆக்சுவலாக அந்த பொருள் எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதோட ப்ரைஸ் எவ்வளோ, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக பையர் வந்து சிலருக்கு என்னென்ன ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வகையான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, வாட்டர் வெட்டிஸ் கமிஷனாக இருக்கலாம், இல்லை ராயல்ட்டியாக இருக்கலாம், இல்லை லைசன்ஸ் ஃபீஸாக இருக்கலாம், வாட்டர் வெட்டிஸை கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் இன்க்ளூட் ஆகி தான் அந்த ட்ரான்சாக்ஷன் வேல்யூ அந்த பொருளோட ப்ரைஸ்ன்றது வரும் ஓகேங்களா. சரி, அப்படி அந்த ப்ரைஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலமெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க அந்த ப்ரைஸ் பே பை பேபிள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க இம்போர்ட் கூட்ஸுக்கு, ப்ளஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அடிஷன் எதனா இருக்கா அதில் வந்து இன்க்ளூடிங் கமிஷன் ராயல்ட்டிஸ் ஓகேங்களா. ஆல்ரெடி சொன்னால் தான் அதெல்லாம் இருக்கான்னு பார்த்து அதை ஆட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் எனி அடிஷனல் சர்வீசஸ் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கும்போது கூட அடிஷனல் சர்வீஸ் கொடுத்தா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷிப்பிங் சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுத்தா இருக்கணும். இல்லை பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ரொவைட் பை பையர் டு செல்லர் எனி ஃப்ரீ, அதாவது ஃப்ரீ சார்ஜ், அதாவது ஒரு செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குறது, provided by the buyer to the seller free of charge or reduced cost ஓகேங்களா. காசு கம்மி பண்ணுறதுக்காக பையர் வந்து செல்லருக்கு எதனா கொடுத்துருக்காங்களா, ஏன்னா ஒரு பொருளோ இல்லை ஏதாவது மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களா ஓகேங்களா. அதை கணக்கு பண்ணணும். ப்ளஸ் சச் சர்வீசஸ் மெட்டீரியல்ஸு அது மாதிரி மெட்டீரியல் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்தாட்டும், இல்லை ரிலேட்டட் ப்ரொடக்ஷனர், அதாவது ப்ரொடக்ஷன் ரேட், அதாவது சேல் ஆஃப் இம்போர்ட் கூட்ஸ் ஓகேங்களா. இது சம்மந்தமாக எந்த வகையான சார்ஜஸ் எந்த வகையான பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வேல்யூவில் கணக்கு எடுத்து கொள்ளப்படும் சொல்கிறாங்க ஓகேங்களா பேசிக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன். இந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது the price would normally charged between the unrelated parties commercial transaction. அதாவது இப்போ அந்த பொருளை வந்து ஒருத்தவங்க வாங்குறாங்க ஒரு விற்கிறாங்க ஓகேங்களா. இந்த வாங்கறதுக்கும் விற்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாத மூணாவது ஒரு பார்ட்டி வந்து அது தலையிட்டு அதுக்கு காசு அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கமிஷன் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேர் பொருள் வாங்குறாங்க வைக்கிறாங்க, அதில் கமிஷன் வந்து உள்ள வருதுங்களா. ஸோ தேர்ட் பார்ட்டி வந்து அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு வந்து கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, கமர்ஷியலாக ஒரு ட்ரான்சாக்ஷனாக பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதில் ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்கன்னா அது வந்து இந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ அதுவும் இன்க்ளூட் ஆன் பேசிக்காக சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டு ட்ரான்சாக்ஷன் வேல்யூ. இது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்டன் அட்ஜஸ்ட்மெண்ட் மேபி அலவுடு. இந்த ரூல்ஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு அலோவ் பண்ணுறாங்க ஓகேங்களா, ரெகுலேஷன்ஸ். ஸோ ட்ரான்சாக்ஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சில இவங்களே அலோவ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணுறாங்க. என்ன பண்ணால் ரிஃப்ளெக்ட் ஆக்சுவல் வேல்யூ இம்போர்ட் கூட்ஸ் ஓகேங்களா. அதாவது ஆக்சுவலாக எவ்வளோ வேல்யூ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்சூரன்ஸ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ஓகேங்களா. இது எல்லா வேலையும் ஆட் பண்ணி கஷ்டம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ ஆச்சு, ஷிப்பிங் எவ்வளோ ஆச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எவ்வளோ ஆச்சு, ஹேண்ட்லிங் ஃபீஸ் எவ்வளோ ஆச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் த குட் ஹாஸ் பீன் சோல்டு இந்தியா, அதாவது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்த அப்புறம் அந்த பொருளுக்கு எவ்வளோ செலவாச்சு, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்சூரன்ஸ் ஹேண்ட்லிங் ஃபீஸ் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் அந்த ஓரளவு வேலையில் அந்த கண்டுபிடிச்ச டிரான்சாக்ஷன் வேலையில் போட்டு மைனஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் டியூட்டி போடுறாங்க ஓகேங்களா. அதாவது இந்த இன்சூரன்ஸ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேர்த்து வந்து அங்கே கஸ்டம் டியூட்டி போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க பேசிக் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் பார்ட்டிஸ். ரிலேட்டட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பிட்வீன் ரிலேட்டட் பார்ட்டி சச்சஸ் சப்சிடரிஸ் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம மெயின் கம்பெனி அப்புறம் சப்சிடரி கம்பெனி இருக்கும், அவங்களுக்குள்ள ட்ரான்சாக்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்ஸ் ஓகேங்களா, அவங்க சொல்லி பொருள் வாங்குறது, அப்புறம் என்டர்டைஸ் கம்பெனி, அப்புறம் காமன் கண்ட்ரோல். ட்ரான்சாக்ஷன் வேல்யூ வந்து அப்செப்ட் ஃபார் கஸ்டம் வேல்யூஷன் ப்ராசஸ். இது பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டம் வேல்யூஷன் ப்ராசஸ் வந்து அப்செப்ட் பண்ணுறாங்க, பர்பஸ்க்கு அப்செப்ட் பண்ணுறாங்க, மீட் சர்டின் கிரைட்டீரியா வந்து சில கிரைட்டீரியா வந்து அவங்க அப்செப்ட் பண்ணிக்கணுன்றாங்க ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் பை அப்ராப்ரியேட் டாக்குமெண்டேஷன். இது பார்த்தீங்கன்னா சில அப்ராப்ரியேட் டாக்குமெண்ட் கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக டாக்குமெண்ட் இருந்தால் தான் இந்த ட்ரான்சாக்ஷன் வேல்யூன்றதை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும், கொடுக்க முடியும் சொல்கிறாங்க பேசி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் ஆர் ரெக்யர்ட் டு ப்ரொவைட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஓகேங்களா. டாக்குமெண்ட் வேணும் கொடுத்தாகணும். அது வாட்டர் வெட்டிஸ் ஓகேங்களா. சப்போர்ட் த ட்ரான்சாக்ஷன் வேல்யூ டிரெக்டட், அதாவது இந்த ட்ரான்சாக்ஷன் வேல்யூக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதோ அதான் கொடுத்தாகணும்னு சொல்கிறாங்க. ஸோ கஸ்டம் வேல்யூஷன் பர்பஸஸ் அவங்க எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க அந்த வேல்யூஷன் பர்பஸாக தேவைப்படுதுன்றாங்க ஓகேங்களா. திஸ் மே இன்க்ளூட் இன்வைசஸ். இது வந்து என்ன இன்க்ளூட் பண்ணால் இன்வைசஸ் இன்க்ளூட் இருக்கும், கான்ட்ராக்ட்ஸ், பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் ஓகேங்களா. இதை வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணோன்னா அது கண்டிப்பாக தேவைப்படுது பார்த்தீங்கன்னா அந்த இன்வைசஸ் இருக்கணும், அப்புறம் என்னென்ன கான்ட்ராக்ட்ஸ் இருக்கணும், அப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் ஓகேங்களா. என்னென்ன பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ், பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் எத்தனை பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கணும், அப்புறம் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏன்னா அதுக்கு சம்மந்தமாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அண்ட் ஸ்க்ரூட்டினி. ஸோ வெரிஃபிகேஷன் ஸ்க்ரூட்டினி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆய்வு செய்கிறாங்க, அது கன்ஃபார்ம் ஆகிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து ஆய்வு பண்ணணும் ஓகேங்களா. ஸோ கஸ்டம் அத்தாரிட்டிஸ் வந்து அதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஸோ அத்தாரிட்டி டு வெரிஃபை அண்ட் ஸ்க்ரூட்டினைஸ் த ட்ரான்சாக்ஷன் வேல்யூ டிக்ளேர்ட் பை த இம்போர்ட்ஸ். அதாவது இந்த ட்ரான்சாக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க, ஓகே நாங்கள் வந்து இவ்வளோ பொருள் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இதோட வேல்யூ இவ்வளோ, அப்புறம் நாங்கள் வந்து இவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்கோம், அந்த இன்சூரன்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் மைனஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ தான் எங்களோட வேல்யூ, இதை வச்சு நீங்கள் வந்து கஸ்டம் டியூட்டி போகலாம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா.
ஸோ அதை வந்து டிக்ளேர் பண்ணி கரெக்டாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் அதை ஆய்வு பண்ணுவாங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இன்சூர் கம்ப்ளைண்ட் இதை கஸ்டம்ஸ் வேல்யூஷன் ரூல்ஸ் இவங்க வந்து கஸ்டம் வேல்யூஷன் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்காங்களா சொல்லிட்டு பார்ப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் மே ரிசல்ட் பெனால்ட்டிஸ். இன்கேஸ் வந்து அவங்க நான் கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க வந்து மதிக்கலை, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மதிக்கலைன்னா இட்ஸ் ரிலேட் டு பெனால்ட்டிஸ். அவங்க வந்து பெனால்ட்டி தான் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. பெனால்ட்டி, ஃபைன்ஸ் அண்ட் அடிஷனல் டியூட்டிஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி பே பண்ணுறதா இருக்கும். இதுக்கு கம்பெனி வந்து மேஜர் லாஸ் ஆகும் இப்போ முடியல ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அதே மாதிரி வருவது உங்கள் பாலா.